தமிழகத்திலிருந்து நீட் ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ நம்ம என்சிஆர்டி புக்கை லைன் பை லைனா பார்த்துட்டு இருக்கோம். தமிழ்ல எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ 12th கிளாஸ் 12th ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஹாலோ அல்கேன்ஸ் ஹாலோரின்ஸ் இந்த சாப்டர் தான் பார்த்துட்டு இருக்கோம். சரியா? ஸோ ஏற்கனவே பார்ட் 4 வரைக்கும் பார்த்துருக்கிறோம். பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து பார்த்துட்டு வாங்க, லெசனுடைய ஸ்டார்டிங்ல இருந்து. அப்பதான் இன்னும் நல்லாவே புரியும். இந்த பார்ட்லயோ அல்லது இதுக்கு அடுத்த பார்ட்லயோ கண்டிப்பா நம்ம சாப்டரை முடிப்போம். ஓகேவா? ஃபைன். இப்போ சாப்டருக்குள்ள போலாம். எலிமினேஷன் ரியாக்ஷன் when a haloalkanes with a beta hydrogen atom. So beta hydrogen உங்களுக்கு தெரியும், ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆயிருக்கிற கார்பனுக்கு பேரு ஆல்பா கார்பன். அதுக்கும் அட்ஜசன்ட் கார்பன், அந்த ஆல்பா கார்பனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கார்பனுக்கு பேர் தான் என்னது? பீட்டா கார்பன். ஓகேவா? எக்ஸாம்பிள், ஒரு வினைல் ஆல்கஹால் எழுதுறேன், இல்ல கிளைகால் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. சரி, வேண்டாம், வினைல் ஆல்கஹால். ஓகேவா? ஸோ CH இங்க H வராது இல்லையா? டபுள் பாண்ட் வந்து இங்க டபுள் பாண்ட் வரும். ஃபைன், ஐ வில் ரைட் லைக் திஸ் எத்திலீன் கிளைகால். இப்போ இதை நான் ஃபங்க்ஷனல் குரூப்பா கன்சிடர் பண்ணா இந்த கார்பனுக்கு பேரு ஆல்பா, பக்கத்துல இருக்கிறதுக்கு பேரு பீட்டா. இதை நான் ஃபங்க்ஷனல் குரூப்பா கன்சிடர் பண்ணா தென் திஸ் இஸ் ஆல்பா அண்ட் திஸ் இஸ் பீட்டா. எதை சார் ஃபங்க்ஷனல் குரூப்பா கன்சிடர் பண்ணா? ரெண்டுமே கன்சிடர் பண்ணலாம், ரெண்டுமே பீட்டா தான். ஓகேவா? ஸோ இந்த ஆல்பா கார்பன்ல இருந்து ஒரு OH போனா இதுக்கு பக்கத்துல இருக்கிற பீட்டா கார்பன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் போகும்னு சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய OH இதுல இருக்கிற ஹைட்ரஜனை எடுத்துட்டு போகாது, இதுக்கு அட்ஜசன்ட் கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜனை தான் எடுத்துட்டு போகும். இந்த மாதிரி ஒரு ஹைட்ரஜன் OH எடுத்துட்டு டீஹைட்ரேஷன் வாட்டர் மாலிகுல் போகும்போது பீட்டால இருந்து எடுத்துட்டு போறதுனால இந்த ரியாக்ஷனுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா பீட்டா எலிமினேஷன் சொல்லுவோம். ஓகேவா? ஜெனரலா. ஃபைன். So when a haloalkane with a beta hydrogen atom is heated with the alcoholic solution of potassium hydroxide. Alcoholic solution of potassium hydroxide சொல்லிட்டாங்க. இதை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோலையும் சொல்லியிருக்கோம். என்னன்னா ஆல்கஹாலிக் அப்படின்னு எழுதிட்டு NaOHO அல்லது ஆல்கஹாலிக் KOHO, தென் சோடாமைடு NaNH2, பொட்டாசியமைடு KNH2. இந்த மாதிரிலாம் ஸ்ட்ராங் பேஸ், வெரி 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 ஸ்ட்ராங் பேஸ் எடுத்துக்கிட்டா pH more than 16 இருந்துச்சுன்னா இது எல்லாமே என்ன பண்ணும்னா எலிமினேஷனை ஃபேவர் பண்ணும். ஓகேவா? E1 ஆர் E2 மெக்கானிசம் தான் நடக்கும், எலிமினேஷன் தான் நடக்கும் rather than substitution. Why? Because இதே NaOHS KOH அக்வஸா எடுத்துக்கிட்டா, அக்வஸ்னா தெரியும் உங்களுக்கு, வாட்டர்ல டிசால்வ் ஆயிருக்கு இல்லையா, டைல்யூட்டா. ஃபைன். சோ அக்வஸ் NaOH அக்வஸ் KOHன்னு நான் எழுதியிருந்தேன்னா அப்போ எனக்கு என்ன நடக்கும்னா நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிஷன் நடக்கும், SN1 ஆர் SN2 நடக்கும். ஓகேவா? ஆனா இதுவே ஆல்கஹால்ல டிசால்வ் ஆயிருக்கக்கூடிய சோடியம் ஹைட்ராக்சைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டா எலிமினேஷன் நடக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. There is a elimination of hydrogen atom from beta carbon and a halogen atom from the alpha carbon. So என்ன சொல்றாங்க? பீட்டா கார்பன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜனும் ஆல்பா கார்பன்ல இருந்து ஒரு ஹாலஜனும் சேர்ந்து டீஹைட்ரோ ஹாலஜனேஷன் HX அப்படின்றது வெளியில போகும்னு சொல்றாங்க. ஃபைன். ஸோ எக்ஸ்ன்றது லிவிங் குரூப், அதே மாதிரி பின்றது ஒரு பேஸ் வந்து சேர்றதா சொல்லியிருக்காங்க. இங்க டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது, அந்த பேஸ் தான் வந்து இங்க இருக்கிற ஹைட்ரஜன் எடுத்துட்டு போகுது, ஹாலஜன் வெளியில போயிடும், தென் இந்த கார்பனுக்கும் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஃபைன். So as a result, an alkene is formed as a product. So இது மூலமா நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு அல்கீன் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. Since beta hydrogen atom is involved in elimination, beta hydrogen தான் eliminationல இன்வால்வ் ஆகுது. It is often called, இது நம்ம வழக்கமா அதிகமா என்னதான் சொல்லுவோம் அப்படின்னா beta elimination சொல்லிப்போம். If there is possibility of formation of more than one alkene, ஒரு அல்கீனுக்கும் மேல அதிகமான அல்கீன் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா, அதாவது 2 பீட்டா கார்பனோ 3 பீட்டா கார்பனோ இருக்குன்னு வச்சுக்கோங்க, பீட்டா பிரைம் பீட்டா டபுள் பிரைம்னு, அப்போ எனக்கு சேசப் ரூல்ல நம்ம ஒபே பண்ணணும். டியூ டு த அவைலபிலிட்டி ஆஃப் மோர் தேன் 1 பீட்டா ஹைட்ரஜன், மோர் தேன் 1 பீட்டா ஹைட்ரஜனா எனக்கு 2-3 பீட்டா ஹைட்ரஜன்ஸ் இருந்துச்சுன்னா, அதாவது பீட்டா கார்பனே ஒரே பீட்டா கார்பன் இல்லாம பீட்டா பிரைம் பீட்டா டபுள் பிரைம்னு 2-3 பீட்டா கார்பன் இருந்துச்சுன்னா அப்போ எனக்கு இந்த பாசிபிலிட்டி இருக்கு. இதை நான் உங்ககிட்ட இங்க ஸ்ட்ரக்சர்ல சொல்லும் போது உங்களால புரிஞ்சுக்க முடியும். இந்த பாருங்க, இது புரோமின், இது அட்டாச் இருக்கிற கார்பன் ஆல்பா கார்பன். இப்போ இந்த பக்கமும் பீட்டா தான், இந்த பக்கமும் பீட்டா தான் இல்லையா? சோ இதை பீட்டா காமா டெல்டா இந்த மாதிரி போறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்பா பீட்டா காமா, இதுக்கப்புறம் இருக்கிற எல்லாத்தையும் காமனா நம்ம என்ன சொல்லிடுவோம்னா ஒமேகான்னு சொல்லுவோம். இப்போ இதை நான் சொல்லக்கூடாதுன்னா பீட்டான்னு சொல்லக்கூடாது, பீட்டா பிரைம்னு சொல்லணும். டேஷ்ன்னு சொல்லாதீங்க, பிரைம் PRIME பீட்டா பிரைம். அப்போ இந்த பீட்டால இருந்து ஒரு ஹைட்ரஜன் போகலாம் அல்லது இந்த பீட்டால இருந்து ஒரு ஹைட்ரஜன் போகலாம். தேர் ஆர் 2 பாசிபிலிட்டிஸ், ரைட்? இப்போ இன்கேஸ் பீட்டா பிரைம்ல இருந்து ஹைட்ரஜன் போனா ஐ வில் கெட் திஸ் pen-to-1-ene, பென்டீன் அப்படின்னு ஒண்ணு கிடைச்சிருக்கும். இந்த ப்ராடக்ட் தான் கிடைச்சிருக்கும். CH டபுள் பாண்ட் CH2ன்னு இருக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் ஓவர்லாப் ஆயிருக்கும், பட் இட்ஸ் a டபுள் பாண்ட். ஃபைன்.
இன்கேஸ் இந்த பீட்டா கார்பன்ல இருந்து ஹைட்ரஜன் போயிருந்துச்சுன்னா, புரோமினும் ஹச்சும் HBr போயிருந்துச்சுன்னா, அப்போ இந்த தேர்ட் கார்பனுக்கு செகண்ட் கார்பனுக்கு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கும் இல்லையா? 1 2 3 செகண்ட் கார்பனுக்கும் தேர்ட் கார்பனுக்கும் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு, which is called pent2ene as a major product. 81% கிடைச்சிருக்கு. ரொம்ப அதிகமான பர்சன்டேஜ்ல இதுதான் கிடைக்குது. So what it resembles இந்த கார்பன் டபுள் பாண்ட் கார்பன்ல சப்ஸ்டிடியூட் அதிகமா இருக்கு. ஒரு பக்கம் ஹைட்ரஜன், இன்னொரு பக்கம் மெத்தில் இல்லையா? இங்க ஒரு பக்கம் ஹைட்ரஜன், இன்னொரு பக்கம் எத்தில் இருக்கு, CH3 CH2. ஃபைன். பட் இந்த pent2ene பாருங்களேன், ஒரு பக்கம் 2 ஹைட்ரஜன், ஒரு பக்கம் ஒரு கார்பன் கூட ஒரு ஹைட்ரஜன், இன்னும் ஒரே ஒரு பக்கம் தான் ஒரு ப்ரொபைல் குரூப் இருக்கு, C3H7 1 2 3 3 கார்பன் மொத்தமா அட்டாச் ஆயிருக்கு. தெரியுதா உங்களுக்கு? ப்ரொபைல். அப்போ சப்ஸ்டிடியூஷன் எது அதிகமா இருக்கோ அதுதான் மேஜர் ப்ராடக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரூலுக்கு பேர் தான் என்னது? சேசப் ரூல். ஓகேவா? ஹிஸ் நேம் இஸ் அலெக்சாண்டர் சேசவ் பட் pronounced as சேசப். ஃபைன். So if there is possibility of formation of more than one alkene due to the availability of more than one beta hydrogen atoms, more than one beta hydrogen atom இருக்குன்னா more than one alkene form ஆகிறதுக்கு எனக்கு possibility இருக்கு. possibility. Usually one alkene is formed as the major product. ஆனா அந்த alkenesல ஒண்ணுதான் major productா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. This form part of a pattern first observed by இந்த மாதிரி பேட்டர்ன் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது அப்படின்ற பேட்டர்னை அப்சர்வ் பண்ணது யாருன்னா ரஷ்யன் கெமிஸ்ட் அலெக்சாண்டர் சேசவ், ஆல்சோ pronounced as சேசவ், who in 1875 formulated as a rule which can be summarized as in dehydrohalogenation reaction. Dehydrohalogenation ஹைட்ரஜனையும் ஹாலஜனையும் ரிமூவ் பண்றோம் இல்லையா? HX ரிமூவ் பண்றோம். Dehydrohalogenation reaction, the preferred product is that alkene which has the greater number of alkyl groups attached to the doubly bonded carbon atom. Doubly bonded carbon atom அப்படின்னா கார்பன் கார்பன் டபுள் பாண்ட், அந்த கார்பன்ஸ்னு அர்த்தம். அந்த கார்பன்ல கிரேட்டர் நம்பர் ஆஃப் அல்கைல் குரூப்ஸ், நிறைய அல்கைல் குரூப் சப்ஸ்டிட் ஆயிருந்துச்சுன்னா தட் வில் பி த ப்ரிஃபர்டு ப்ராடக்ட், அதுதான் ப்ரிஃபர்டு ப்ராடக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? எல்லா டீஹைட்ரோஹாலஜனேஷனும் அல்கீனை தான் கொடுக்கும். ஐதர் pent2ene சரி pent2ene சரி ரெண்டுமே அல்கீன் தான். ஆனா அதுல இங்கதான் சப்ஸ்டியூஷன் அதிகமா இருக்கு, கிரேட்டர் நம்பர் ஆஃப் அல்கைல் குரூப்ஸ் இருக்கு. அதனால இதை என்ன சொல்றாங்க? மேஜர் ப்ராடக்ட்னு சொல்றாங்க. புரிஞ்சுச்சா? thus 2-bromopentane gives pent2ene as the major product அப்படின்னு இருக்காங்க. ஃபைன். ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ். மெட்டல்ஸ் கூட எப்படி ரியாக்ட் ஆகும் ஆல்கைல் ஹாலைட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹாலோ அல்கேன்ஸ் ஹாலோரன்ஸ்ல மோஸ்ட் ஆர்கானிக் குளோரைட்ஸ், புரோமைட்ஸ் அண்ட் அயோடைட்ஸ் ரியாக்ட் வித் சர்டைன் மெட்டல்ஸ். சர்டைன் மெட்டல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா மெட்டல்ஸ் கூடயும் இல்ல. டு கிவ் காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் கார்பன் மெட்டல் பாண்ட், கார்பனுக்கும் மெட்டலுக்கும் நடுவில் பாண்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றாங்க. Such compounds are known as organometallic compound. Organic carbon வச்சு வந்துச்சுனாலே அது organic compound. Metals வரதுனால organometallic compound அப்படின்னு சொல்றோம். An important class of organometallic compounds discovered by Victor Grignard in 1900s, 18th century, right? இல்ல 19th century beginning. Fine. So Grignard in 1900 is alkyl magnesium halide. So அவர் ப்ரொடியூஸ் பண்ணது என்னது? organometallic compoundல alkyl magnesium halide. ஓகேவா? இதுதான் Grignard reagent அப்படின்னு சொல்லுவோம், or MgX, referred as Grignard reagent. Okay. These reagents are obtained by the reaction of haloalkanes with magnesium metal in dry ether. என்ன சொல்றாங்க? ஒரு ஹாலோ அல்கேன் எடுத்துக்கிறாங்க, எத்தில் புரோமைடு ஆர் புரோமோ ஈத்தேன். இந்த புரோமோ ஈத்தேன் எடுத்துட்டு மெக்னீசியம் கூட சேர்க்க போறாங்க. பட் இந்த இடத்துல பாண்ட் பிரேக் ஆகி எத்திலுக்கும் புரோமினுக்கும் நடுவில் மெக்னீசியம் சேரணும்னா இன் பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தர்ல இது நடக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். We are getting ethyl magnesium bromide. And moreover that இங்க இருக்கக்கூடிய Grignard reagent or the substance or reagents can capable to donate carbanion compound. வழக்கமா ஹாலோ ஆல்கேன்ஸ் நம்ம எப்படி பிரிப்போம்? Br மைனஸா இருக்கும், எத்தில் பிளஸ்ஸா இருக்கும் இல்லையா? ஈவன் நான் இதே இடத்துல CH3 CH2 OH எழுதுறேன், எத்தில் ஆல்கஹால். இதுவும் எப்படி பிரியும்னா OH மைனஸாவும் எத்தில் பிளஸ்ஸாவும் தெரியும். Like that most of the alkyl groups what we are preparing, நம்மளுக்கு alkyl group prepare பண்ணாலே அது என்னவா இருக்கும்? கார்போகேட்டையானா இருக்கும். பட் Grignard reagentல என்ன இருக்கும்னா கார்பானியானா கிடைக்கும். அல்கைல்ஸ் ஆனியானா கொடுக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் மெத்தட் தான். ஓகேவா? Grignard reagent யூஸ் பண்ணலாம். ஃபைன். In the Grignard reagent the carbon magnesium bond is covalent. என்ன சொல்றாங்க? கார்பனுக்கும் மெக்னீசியத்துக்கும் நடுவு, மெக்னீசியம்னா மெட்டல், அப்ப மெட்டலுக்கு எப்பயுமே அயானிக் பாண்ட் தானே அப்படின்னா இங்க கார்பன் இருக்கு. இந்த உலகத்துல முதல்ல கோஆர்டினேட் அல்லது சாரி கோவலண்ட் பாண்ட் மியூச்சுவல் ஷேரிங் அப்படின்ற ஒண்ணு சொன்னதே கார்பன் தான் இல்லையா? சோ அதனால கார்பன் மெக்னீசியம் பாண்ட் என்னவா இருக்குன்னா கோவலண்ட் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஹைலி போலார், ஏன்னா மெட்டாலிக் நேச்சுரல். With carbon pulling electrons from electropositive magnesium, the magnesium halogen bond is essentially ionic.
மெக்னீஷியத்துக்கும் ஹாலஜனுக்கும் நடுவில் இருக்கிற பாண்டு கண்டிப்பா என்னவா தான் இருக்கும், அயானிக்கா தான் இருக்கும். ஓகேவா? பட் மெக்னீஷியத்துக்கும் கார்பனுக்கும் நடுவில் இருக்கிற பாண்ட் என்னவா இருக்குன்னா கோவலண்டா இருக்குன்னு சொல்றாங்க. Fine. Grignard reagents are highly reactive and react with any source of proton to give hydrocarbon. எந்த ஒரு புரோட்டானை கொடுக்கக்கூடிய ஹைட்ரோகார்பன் கூட அதால சேர முடியும்னு சொல்றாங்க. ஓகேவா? React with any source of proton to give hydrocarbon. Okay. Even water, alcohols, amines are sufficiently acidic to convert them to corresponding hydrocarbons. இதெல்லாம் கூட ஆல்கஹாலோ அமீன்ஸோ ஏதாவது எடுத்துக்கிட்டா வாட்டர் இதெல்லாம் கூட என்ன பண்ணணும்னா H+ கொடுத்து ஹைட்ரோகார்பனா கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ கிரிக்னாட் ஏஜென்ட் கூட வாட்டரை சேர்த்தா வாட்டர் எனக்கு எப்படி பிரியும் ஞாபகம் இருக்கும், H+ OH-. ஸோ இந்த H+ அல்கைல், ஐ டோல்ட் யூ தட் கார்பன் மைனஸா இருக்கணும். இந்த அல்கைல் மைனஸ் கூட H+ சேர்ந்துச்சுன்னா மைனஸ் RH ஒரு ஹைட்ரோ கார்பன் கிடைக்கும்னு சொல்றாங்க. OH- மெக்னீஷியம் கூட சேர்ந்து மெக்னீஷியம் ஹைட்ராக்சி ஹாலைட் கிடைக்குது. மெக்னீஷியம் ஹைட்ராக்சி ஹாலைட். It is therefore necessary to avoid even traces of moisture from a Grignard reagent. அப்போ இது மூலமா என்ன தெரியுது, வாட்டர் கூட அது ரியாக்ட் ஆகும், H எடுத்துக்கிட்டு அல்கேனா மாறிடும், ஹைட்ரோகார்பனா மாறிடும். Grignard reagentே வேஸ்ட் ஆயிடும் இல்லையா? சோ கண்டாமினேட் ஆகுறது Grignard reagent வேஸ்ட் ஆகணும்னா ஜஸ்ட் மாய்ஸ்சர் இருந்தாலே போதும், ஏர்ல மாய்ஸ்ட் ஏர் இருந்தாலே போதும். அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இட் இஸ் நெசசரி டு அவாய்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் ட்ரேசஸ் ஆஃப் மாய்ஸ்சர், கொஞ்சோண்டு மாய்ஸ்சர் இருந்தா கூட அதுல இருந்து நம்ம அவாய்ட் பண்ணி வைக்கணும். That is why reaction is carried out in a dry ether. அதனாலதான் மாய்ஸ்சர் படக்கூடாதுன்னு அக்வஸா செய்யாம இதை dry ether in presence-ல செய்யறோம்னு சொல்றாங்க. On the other hand, this could be considered as one of the methods for converting halides to hydrocarbon. இது ஒன் ஆஃப் கிரிக்னாட் reagent யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், அல்கைல் ஹாலைட்ஸை என்னவா மாத்தலாம் அப்படின்னா ஹைட்ரோகார்பன்ஸா மாத்தலாம். ஓகேவா? ஃபைன். ஸோ அடுத்தது உட்ஸ் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. உட்ஸ் ரியாக்ஷனும் அல்கைல் தான். Alkyl halide reacts with sodium in dry ether to give hydrocarbons. Alkyl halide என்ன பண்ணா dry ether in presence-ல சோடியம் கூட சேர்க்கிறோம் இப்போ. ஸோ இந்த சோடியம் வந்து ஹாலஜன் எடுத்துட்டு NaX 2 times of, இப்போ எக்ஸாம்பிள் குளோரின் இருந்துச்சுன்னா NaCl, Br இருந்துச்சுன்னா NaBr, இந்த மாதிரி போயிடும். அப்ப ரெண்டு அல்கைலுக்கும் ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா அல்கைல் பாண்ட் அல்கைல் அல்கேன் ஃபார்ம் ஆகும்னு சொல்றாங்க. ஓகேவா? பட் திஸ் இஸ் ஹையர் அல்கேன்ஸ், ரைட்? Fine. So this type of reactions are called Woods reaction அப்படின்னு சொல்றாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க அல்கைல் எழுதிருக்காங்க, அதனால இதை Woods reaction சொல்றோம். இன்கேஸ் இந்த இடத்துல அரைல் ஹாலைட் அப்படின்னு எழுதுனா, ஃபினைல் மாதிரி பென்சின் மாதிரி இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் அரைல் ஹாலைட்லாம் வந்துச்சுன்னா then it is called fatigue reaction. ஓகேவா? அல்கைல் ஹாலைடை வச்சு அல்கைனை ப்ரிப்பேர் பண்ணா நம்ம என்ன சொல்லணும், உட்ஸ் ரியாக்ஷன் சொல்லணும். அரோமேட்டிக் ஹாலைடை வச்சு அரைல் ஹாலைடை வச்சு அரீனை ப்ரிப்பேர் பண்ணா அதை நம்ம ஃபிட்டிக் ரியாக்ஷன் சொல்லணும். அதுவும் ஹைட்ரோகார்பன் தான், அரீன் சொல்லியா, பென்சினும் ஒரு ஹைட்ரோகார்பன் தானே. இட்ஸ் கால்டு ஃபிட்டிக் ரியாக்ஷன். இப்போ அல்கைல் ஹாலைடு அரைல் ஹாலைடு ரெண்டுத்தையும் வச்சு செஞ்சா then it is called உட்ஸ் ஃபிட்டிக் ரியாக்ஷன். ஸோ உட்ஸ் ரியாக்ஷன் அல்கைல் அரைல் ஹாலைட்ஸ் எடுத்துக்கிட்டு பண்ணும்போது நம்ம ஃபிட்டிக் ரியாக்ஷன் சொல்லுவோம். தென் ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டு பண்ணும்போது உட்ஸ் ஃபிட்டிக் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஓகேவா? Fine. Reactions of haloarenes. Nucleophilic substitution reaction. So nucleophiles எப்படி நம்ம எடுத்துப்போம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Nucleophiles எப்படி நம்ம எடுத்துப்போம். Fine. Aryl halides are extremely less reactive towards the nucleophilic substitution reaction. என்ன சொல்றாங்க, aryl halides பொறுத்த வரைக்கும் it is especial for electrophiles. E+ அப்படின்றது ஈஸியா வந்து அட்டாக் பண்ணும் ஆர்த்தோலியோ பேராலியோ. ஏன்னா எலக்ட்ரோஃபைல் இருந்து பாசிட்டிவா இருக்கும். இங்க ரெசனன்ஸ்ல என்ன ஆகுதுன்னா ஆர்த்தோலையும் பேராவிலையும் நெகட்டிவ் சார்ஜ் தான் இருக்கு, எலக்ட்ரான் கிளவுட் இருக்கு. அப்ப இந்த எலக்ட்ரான் கிளவுட ஈஸியா எலக்ட்ரோஃபைல் வந்து அட்டாக் பண்ணும். பட் நியூக்ளியோஃபைல்னா என்னது, நெகட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் என்னதான் இருக்கும், ரிப்பல்ஷன் தான் இருக்கும். அதனாலதான் நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. லெஸ், எக்ஸ்ட்ரீம்லி லெஸ் ரியாக்டிவ். லெஸ்ன்ற வேர்டுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரீம்லின்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப 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 குறைவானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபைன். சோ அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்றாங்கன்னு பாருங்களேன். Following reason. Resonance effect காரணம்னு சொல்றாங்க. In haloarenes, the electron pairs on halogen atoms are in conjugation with pi electrons. Pi electrons கூட அது conjugation இன்வால்வ் ஆகும், delocalization இன்வால்வ் ஆகும். அப்ப இந்த lone pair of electrons வந்து இங்க டபுள் பாண்ட் மேக் பண்ணும். அப்ப இந்த பாண்ட் உடைஞ்சு இங்க வரும், மைனஸ் ஆகும். அகைன் இது இங்க வந்துச்சுன்னா இந்த பாண்ட் உடைஞ்சு வெளியில வரும், மைனஸ் ஆகும். ஓகேவா? இது ரெசனன்ஸ். இந்த மாதிரி ரெசனன்ஸ்ல canonical structures or resonating structure நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். And the following resonating structures are possible. CCl bond acquires a partial double bond. முன்னாடி சிங்கிள் பாண்டா இருந்துச்சுன்னா ஈஸியா பிரேக் பண்ணலாம். ஆனா இப்போ இங்க கொஞ்சம் எலக்ட்ரான் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து கொஞ்சமா என்ன ஃபார்ம் ஆகுது, டபுள் பாண்ட் கேரக்டர் ஃபார்ம் ஆகுது. So partial double bond character due to the resonance. As a result, the bond cleavage in haloarene is difficult than haloalkane. Haloalkane bond break பண்ணதை விட
ஹாலோ அரீன்ல பாண்டை பிரேக் பண்றது கஷ்டம். ஏன்னா ஹாலோ அல்கேன்ஸ்ல சிங்கிள் பாண்ட் தான் இருக்கும். ஹாலோ அரீன்ல ரெசனன்ஸ் காரணமா கொஞ்சம் டபுள் பாண்ட் கேரக்டர் வருது. ஃபைன். அண்ட் therefore they are less reactive towards nucleophilic substitution reaction. அதனாலயும் இது nucleophilic substitutionல கம்மியா ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஃபைன். Difference in hybridization of carbon atom. So CX அப்படின்றது ஹாலோ அல்கேன்ஸ் எடுத்துக்கும் போது in halo alkanes the carbon atom attached to halogen is sp3 hybridized, while in case of haloarine the carbon atom attached to halogen is sp2. இல்லையா? பாருங்க ஹாலோ அல்கேன்ஸ்ல எக்ஸாம்பிள் மெத்தில் ஹாலைடே எடுத்துக்கோங்க. மெத்தில் ஹாலைடு இதுல இருக்கக்கூடிய ஹாலஜன் கார்பன் கூட sp3 ஹைபிரிடைசேஷன்ல இன்வால்வ் ஆயிருக்கு. ஆனா பென்சீனை பொறுத்த வரைக்கும் ஆல் த 6 கார்பன்ஸ் என்னது டபுள் பாண்ட் கார்பன் sp2 கார்பன். அப்ப sp2 கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு இல்லையா? அதை இன்னும் கொஞ்சம் பிரேக் பண்றது கஷ்டம். ஃபைன். ஸோ sp2 ஹைபிரிட் கார்பன் இருக்கு அரீன்ல, இங்க sp3 கார்பன் இருக்கு. The sp2 hybridized carbon with a greater s character. sp2ல அட்லீஸ்ட் என்ன இருக்குன்னா ஒரு 33% நம்ம என்ன சொல்லலாம், 100ல 3 33% எஸ் கேரக்டர் இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா sp3ல பாத்தீங்கன்னா 25% தான் இருக்கும். எஸ் கேரக்டர் sp2ல தான் அதிகமா இருக்கு. ஓகேவா? S character is more electronegative and can hold the electron pair of this X bond more tightly than sp3. sp3 hold எவ்வளவு தூரம் எலக்ட்ரானை ஹோல்டு பண்ணி வச்சிருக்குமோ அதை விட sp2 ரொம்ப டைட்டா ஃபிம்மா ஹோல்டு பண்ணி வச்சிருக்குன்னு சொல்றாங்க. என்ன ஹாலோ அல்கேன்ஸ் வித் லெஸ் S character. ஓகேவா? Fine. Thus, CCl bond length in halo alkane is 177 picometer. Halo alkanes இந்த மாதிரி மெத்தில் ஹாலைடு, எத்தில் ஹாலைடு இந்த மாதிரி ஹாலோ அல்கேன்ஸ் எடுத்துக்கிட்டா அதுல 177 பிகோமீட்டர் இருக்கு கார்பனுக்கும் குளோரினுக்கும் இருக்கிற பாண்ட் லென்த். இன் ஹாலோ அரீன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டபுள் பாண்ட் கேரக்டரோ அல்லது அங்க இருக்கக்கூடிய sp2 ஹைபிரிடைசேஷனால அங்க என்ன இருக்கு 169 பிகோமீட்டர் சொல்றாங்க. இதை விட இங்க ரொம்ப கம்மியா இருக்கு இல்லையா? 8 பிகோமீட்டர் கம்மியா இருக்கு. சரி. ஸோ பாண்ட் லென்த் கம்மியா இருந்துச்சுனாலே பாண்ட் எனர்ஜி அதிகமா இருக்கும். இட் இஸ் டிஃபிகல்ட் டு பிரேக். சின்ஸ் இட் இஸ் டிஃபிகல்ட் டு பிரேக் a shorter bond than a longer bond. Therefore, haloarenes are less reactive than haloalkanes towards nucleophilic substitution reaction. ஓகேவா? ஸோ 2 ரீசன்ஸ் பார்த்தாச்சு. இன்னொரு 2 ரீசன் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டேபிலிட்டி ஆஃப் ஃபினைல் கேட்டையான். பென்சீன்ல ஒரு ஃபினைல்னு ஒன்று ஃபார்ம் ஆக போகுதுன்னா இதுல ரெசனன்ஸ் இருக்கும், அட் த சேம் டைம் இது கேட்டையானா இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப பாசிபிலிட்டி கம்மியானது. ஓகே. In case of haloarenes, the phenyl cation formed as a result of self-ionization will not be stabilized by resonance, and therefore SN1 mechanism is ruled out. ஓகேவா? ஏன்னா SN1க்கு நம்ம என்ன சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகணும், அதுக்கப்புறம் தான் இன்னொரு நியூக்ளியோஃபைல் போய் அதை அட்டாக் பண்ணணும்னு சொல்லுவோம். ஆனா இங்க செல்ஃப் அயனைசேஷன் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். will not be stabilized. அது நம்மளுக்கு செல்ஃப் அயனைசேஷன் நடந்தாலும் அது ரெசனன்ஸ் ஸ்டெபிலைஸ் பண்ணாது. ஸ்டெபிலிட்டி இல்லாத மாலிகுல் கிடைக்கவே கிடைக்காது இல்லையா? சோ அதனாலயும் கூட இது என்னது ஃபினைல் கேட்டையானுக்கு ஸ்டெபிலிட்டி இல்லாததுனால அதனாலயும் அது நியூக்ளியோஃபிலிக் அட்டாக்ல ரொம்ப கம்மியா ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. Fourth one, because of the possible repulsion, it is less likely for the electron-rich nucleophile to approach electron-rich arenes. அரீன்ஸுக்கு பை எலக்ட்ரான் கிளவுட் இருக்கு இல்லையா? மேலேயும் கீழே இருக்கும் பை எலக்ட்ரான் கிளவுட்ஸ் இருக்கும். ஸோ எலக்ட்ரான் டென்சிட்டி இங்க அதிகமா இருக்கிறதுனால ஒரு நியூக்ளியோஃபைலுக்கு எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் இருக்கும், எலக்ட்ரானிக் இன்டர் எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலையும் கூட இது எப்படி இருக்கு, லெஸ் அப்ரோச் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நியூக்ளியோஃபைல் ரொம்ப கம்மியா தான் அப்ரோச் பண்ணுது, ஒழுங்காக அப்ரோச் பண்ண முடியலன்னு சொல்றாங்க. ஃபைன். ரீப்ளேஸ்மெண்ட் பை ஹைட்ராக்சில் குரூப். அப்ப பென்சீன்ல குளோரின் இருந்துச்சுன்னா, ஹாலோ அல்கேன்ஸ் இருந்துச்சுன்னா, அங்க ஹாலோ அரீனா இருந்துச்சுன்னா அதுல நான் என்னால எந்த ஒரு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனும் ஈஸியா பண்ண முடியல. பட் இதுக்கு பதிலா என்ன சொல்றாங்க அப்படின்னா OH மைனஸ் நியூக்ளியோஃபைல ஆல்கஹால அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. OH மைனஸ் இருக்கு, இது அந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆச்சுன்னா அப்ப எனக்கு ஃபீனாலிக் காம்பவுண்ட் இருக்கும். இப்போ இதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். Replacement by hydroxyl group. Chlorobenzene can be converted into phenol by heating in aqueous sodium hydroxide. Aqueous தான் கொடுத்திருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா alkaline கொடுத்திருந்தா elimination ஆகும் இல்லையா? Fine. So aqueous sodium hydroxide solution at temperature 623 Kelvin and a pressure of 300 atm pressure. Fine. எனக்கு என்ன கிடைக்குது, சோடியம் வந்து குளோரின் எடுத்துட்டு NaCl போயிட்டு OH வந்து அங்க சேருது. ஓகே. The presence of an electron withdrawing group NO2 at an ortho and para position increases the reactivity of haloarine. The presence of an electron withdrawing group, OH என்றது electron releasing group. அப்ப electron withdrawing group அந்த இடத்துல இருந்துச்சுன்னா அது எனக்கு என்ன பண்ணும்னா இன்னும் ரியாக்டிவிட்டியை அதிகமாக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? increases the reactivity of haloarine. எக்ஸாம்பிள் இங்க பாருங்க,
அதாவது பேரா நைட்ரோ குளோரோபென்சின் அப்படின்னு ஒன்று இருக்கு. பேரா நைட்ரோ குளோரோபென்சின் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது கூட சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்க்கிறோம். 443 கெல்வினுக்கு ஹீட் பண்ணாதான் எனக்கு ஃபீனாலா மாறுது. ஓகே, இன்கேஸ் ஆர்த்தோ கமா பேரா டைநைட்ரோ குளோரோபென்சின் ஒன்று எடுத்துக்கிறோம். இப்போ 368 கெல்வினுக்கு 443 368 ஒரு 80 கிட்ட கம்மியா இருக்கு இல்லையா டிஃபரன்ஸ். ஸோ 368 கெல்வின்லயே இது என்ன ஆகுதுன்னா ஃபீனாலா மாறுது. ஓகேவா? சோ இந்த எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கிறதுனால இங்க ஈஸியா குளோரினை ரீப்ளேஸ் பண்ண முடியுதுன்னு சொன்னாங்க. அகைன் இப்ப பாருங்க 246 ட்ரைநைட்ரோ குளோரோபென்சின் இல்லையா? ஆர்த்தோ கமா பேரா 3 இடத்துலயுமே நைட்ரோ இருக்கு. 3 எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்துச்சுன்னா அப்போ ஈஸியா ஜஸ்ட் வார்ம். முன்னாடி என்ன சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் ஒன் 443 கெல்வின் சொன்னாங்க, செகண்ட் ஒன் 368 கெல்வின் சொன்னாங்க. இப்போ எதுவுமே இல்ல, ஜஸ்ட் வார்ம் பண்ணாலே, லைட்டா மிதமான சூடு பண்ணாலே போதும் ஆல்கஹால் மாறிடுன்னு சொன்னாங்க. குளோரினுக்கு பதிலா OH ரீப்ளேஸ் ஆகுது. அப்ப இது மூலமா உங்களுக்கு புரியும், பென்சின் காம்பவுண்ட்ஸ்ல எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்துச்சுன்னா அது நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன்ல இன்வால்வ் ஆகுது. ஓகேவா? The effect is pronounced when nitro group is introduced at ortho or and para position. However, no effect on reactivity of haloarenes is observed by the presence of electron withdrawing group at meta position. ரொம்ப முக்கியமான விஷயம், எலக்ட்ரான் withdrawing group பென்சின்ல இருந்துச்சுன்னா அப்போ எனக்கு நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்குதுன்னு சொன்னாங்க. ஆனா இதே எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் ஆர்த்தோலயோ பேராவிலயோ இருந்துச்சுன்னா தான் அது எனக்கு ஒரு சொல்லக்கூடிய அளவுல ஒரு எஃபெக்டிவா இருக்கு. ஓகேவா? பட் மெட்டா பொசிஷன்ல இருந்துச்சுன்னா அது எந்த ஒரு எஃபெக்டையும் உருவாக்காது அப்படின்னு சொல்றாங்க. நியூக்ளியோபிலிக் அட்டாக் மறுபடியும் எப்படி ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னு சொன்னமோ அப்படியே தான் இருக்கும், அது எதுவும் ஃபாஸ்டா ஆகாது. ஃபைன். ஸோ அதுக்கான ஐசோமெரிக் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை பார்க்கலாம். ஒரு பேராநைட்ரோ ஐசோமர்ஸ் எடுத்துக்கிறோம், அதாவது பேராநைட்ரோ குளோரோபென்சின் எடுத்துக்கிறோம். இதுல நியூக்ளியோஃபில் வந்து அட்டாக் பண்ண போகுது, இந்த கார்பன்ல தான் அட்டாக் பண்ணணும் அப்படின்னா இந்த பாண்ட் பிரேக் ஆகி இங்க வரும், மைனஸ் ஆகும். ஸோ அதை இங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் 1 2 3 3மே கொடுத்துருக்காங்க. ஸோ இது அரினியம் சைக்ளோ கேட்டையான் இல்லையா? ஸோ கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸா இந்த மாதிரி எழுதிக்கலாம், மைனஸ் போட்டு எழுதிக்கலாம். ஃபைன். ஸோ இப்போ இங்க ஒரு கார்பன் இருக்கு, அது கூட குளோரின் இருக்கு, ஆல்கஹால் இருக்கு. குளோரின் இஸ் லீவிங் குரூப். அப்ப இந்த பாண்ட் பிரேக் ஆகி குளோரினுக்கு வந்து Cl மைனஸா மாறும். இட்ஸ் குளோரைடு அயான், இட்ஸ் ரிலீவிங். ஃபைன். அதே மாதிரி இந்த இடத்துல பாண்டு ரிஃப்ளெக்ட் ஆகி என்ன ஆகுது, பென்சின் காம்பவுண்ட், அதே நைட்ரோ பென்சின் காம்பவுண்ட் கிடைச்சிருச்சு. பட் இப்போ இதுக்கு பேர் எதுனா பேராநைட்ரோ ஃபீனால் அப்படின்னு சொல்லுவோம். பேராநைட்ரோ ஃபீனால், பேராநைட்ரோ குளோரோபென்சின்ல இருந்து பேராநைட்ரோ ஃபீனால்னு ஒண்ணு கிடைக்குது. இந்த இடத்துல குளோரினுக்கு பதிலா ஆல்கஹால் வருது. இத இந்த எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் தான் என்ன பண்ணுச்சுன்னா இன்டியூஸ் பண்ணுச்சு. இந்த ரெசனன்ஸ் காரணமா தான் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் எலக்ட்ரான் இழுத்ததுனால தான் இங்க ஈஸியா ஆல்கஹாலால சேர முடிஞ்சு. இன்கேஸ் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இல்லைன்னா சேர முடியாது, கஷ்டம். ஓகேவா? இன்கேஸ் 2 எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்தா 3 எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்தா இன்னும் ஸ்பீடா இருக்கும். பட் ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன்ல ரிமெம்பர் மெட்டா பொசிஷன்ல இருந்தா ஒரு யூஸும் இல்ல, அம்மன் ஜல்லிக்கு ட்ரோஜன் இல்லைன்னு அந்த மாதிரி தான். சரி, அடுத்தது ஆர்த்தோ ஐசோமர் கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் பாஸ் பண்ணி பாருங்க, புரியும் நான் நம்புறேன். ஓகே. ஸோ அடுத்தது மெட்டா ஐசோமர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டா ஐசோமர்ஸை பார்த்தீங்கன்னா இதுல ஆர்த்தோல நெகட்டிவ் சார்ஜ் வருது, பேரால நெகட்டிவ் சார்ஜ் வருது, அகைன் ஆர்த்தோல நெகட்டிவ் சார்ஜ் வருது. மெட்டாவை அது அஃபெக்டே பண்ணல, மெட்டாவை அது தொடவே இல்லை. தெரியுதா உங்களுக்கு? அப்போ மெட்டாவில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. மெட்டாவில் நைட்ரோ குரூப் வர்றதுனால எனக்கு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை, அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? ஃபைன், இதை சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் எங்கெல்லாம் இருக்கும்ன்றத ஜெனரலா சொல்லியிருக்காங்க. ஹாலோ அரீன்ஸ் ஃபர்ஸ்ட் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் பார்த்தோம், அதனால இப்போ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் E+ அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா அது ஆர்த்தோல சேரும், இல்லைன்னா பேரால சேரும். ஏன்னா ஆர்த்தோலையும் பேராலையும் தான் என்ன இருக்கு, எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கு. எங்கெல்லாம் எலக்ட்ரான் டென்சிட்டி இருக்கோ அங்கதான் எலக்ட்ரோஃபில் வந்து சேரும். ஓகே. ஹாலோ அரீன்ஸ் undergo the usual electrophilic reactions of the benzene ring such as halogenation, nitration, sulfonation, Friedel-Crafts reactions. Friedel-Crafts alkylation, Friedel-Crafts acylation எல்லாமே. Halogen atoms besides being slightly deactivating is ortho-para diuretic. ஓகேவா? ஹாலஜன் ஆட்டம்ஸ் கொஞ்சமா டீஆக்டிவேட்டிங் குரூப்பா இருக்கிறதுனால இருக்கு, ஆனாலும் கூட இது என்னதுன்னா ஆர்த்தோ-பேரா டைரக்டிங் தான் சொல்றாங்க. Therefore further substitution occurs at ortho and para positions with respect to the halogen atom. அப்போ மேற்கொண்டு ஒரு ஹாலோபென்சின் இருக்கு, ஹாலோ அரீன், அது கூட மேற்கொண்டு சப்ஸ்டிடியூஷன் நடக்கணும்னா அது இந்த ஹாலஜனை பொறுத்து தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். The ortho-para directing influence of halogen atoms can be easily understood if we consider the resonating structures of halobenzene as shown. So halobenzene இங்க resonating structure கொடுத்திருக்காங்க, மொத்தம் 4 ஸ்ட்ரக்சர் கொடுத்திருக்காங்க. இந்த 4 ஸ்ட்ரக்சருமே பாத்தீங்கன்னா தெரியும்.
ஆர்த்தோ பேரா ஆர்த்தோ இதுதான் எலக்ட்ரான் cloud நெகட்டிவா இருக்கு. Due to resonance, the electron density increases more at ortho and para position. ஆர்த்தோலையும் பேராவிலையும் தான் எலக்ட்ரான் டென்சிட்டி எப்படி இருக்கு, மோரா இருக்கு than at meta position. கரெக்டா? Further, the halogen atom, because of its minus I effect, has some tendency to withdraw electron from the benzene ring. As a result, the ring gets somewhat deactivated as compared to benzene, and hence the electrophilic substitution reaction in haloarine occurs slowly and requires more drastic condition as compared to those in benzene. Fine. So, இதோட நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். Next class பார்க்கலாம். Thank you all.